இது என்னோட வாழ்க்கையில நடந்த உண்மையான ஒரு கதை. இந்த கதையை தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்னோட பேரு சுதர்சன். எனக்கு வயசு 24 ஆகுது. என்னோட சொந்த ஊர் திருச்சி. ஆனா இப்போ நான் சென்னையில ஒரு வீடு எடுத்து பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் இருக்கிற ஏரியால ஃபேமிலிஸ் தான் அதிகமா இருந்தாங்க. பேச்சுலர்ஸ் ரொம்ப கம்மி. அதிகமா காலேஜ் பொண்ணுங்களும் கிடையாது. பக்கத்து வீட்டுல கல்யாணம் ஆகி குழந்தை வச்சிருக்க 30 வயசுக்கு மேல இருக்க ஆர்டிஸ்ட் தான் நான் இருக்க தெருவுலயே இருக்கிறாங்க. நான் ஆபீஸ்ல வேலையை முடிச்சுட்டு நேரம் என்னோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா மணி அடிச்சுடுவான். அடுத்த வேலையவே பார்க்க ஆரம்பிப்பேன். என் கூட வேலை செய்யறவர் தேவே முத்துராம். அவர் எனக்கு சீனியர். அவரும் நானும் 2 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம். அவரும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ரொம்ப ஜாலியா தான் பேசி பழகி இருப்பான். அவரு இந்த மாதிரி ஓப்பன் டைப் ரொம்பவே காமெடியாம எனக்கு பேசுவாரு. அவருக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு. அவரோட குடும்பத்தோட நான் நல்லா பழகுவேன். அவரோட பொண்டாட்டியோட பேரு சுஸ்மிதா. அவளுக்கு வயசு 26 ஆகுது. ஆள் பார்த்து கருப்பா இருந்தாலும் நல்லா தலையா இருப்பா. முத்துராமுக்கும் அவங்க பொண்டாட்டிக்கும் அடிக்கடி சண்டை வரும். அவர் என்கிட்ட வந்து புலம்புவாரு. ஆனா ஒரு சில விஷயத்த ஓப்படா என்கிட்ட சொல்ல மாட்டாரு. நானும் சரி குடும்ப பிரச்சனை தான் ரொம்ப தலையிட கூடாதுன்னு கேட்டு தர மாட்டேன். அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுவேன். அப்படிதான் ஒரு மேம் சண்டை ரொம்ப பெருசாயிருச்சு. அது மேல அவர் ஆபீஸ்க்கு லீவு போட்டாரு. ஆளையே காணோம். எப்பயுமே லீவ் போட்டா சொல்லுவாரு. அவனா இன்னைக்கு எதுவுமே சொல்லல. நான் கால் பண்ணாலும் அவரு எதுக்கல. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 மணி இருக்கும். அவராது எனக்கு கால் பண்ணாரு. என்னமே கால் பண்ணாலும் இருக்கல, என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அவரு இல்ல சுதர்சன், சண்டை இன்னைக்கு ரொம்ப பெருசாயிடுச்சு. கோவத்துல என்னோட பொண்டாட்டி அவளோட தங்கச்சி வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டா. என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறேன்னு படம் பண்ணாரு. ரொம்ப அப்செட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரு நாள் கிட்ட நம்ம நேர்ல பேசலாமா அப்படின்னு கேட்டேன். சரி வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாரு. நானும் நேர வம்பியை வச்சுட்டு அவரோட வீட்டுக்கு போனேன். அவர் எப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு. காலிம்புல அடிச்ச உடனே கதவை திறந்தாரு. உள்ளவோட சுதர்சன் அப்படின்னு அவரோட வீட்டுக்குள்ள என்ன கூட்டி போனாரு. வீட்டுல டிவி தனியா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் எப்பயும் கொள்ள அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வேணாயோ உனக்கும் உன்னோட பொண்டாட்டிக்கும் என்னவாயா பிரச்சனை அப்படின்னு கிண்டை பண்ணி கேட்டேன். ஆனா அவரு எதையுமே சொல்லல. சரி ஆள் ரொம்ப அப்செட்டா இருக்காது அப்படின்னு நான் இதப்பறம் சைலண்ட் ஆயிட்டேன். கொஞ்ச நேரம் புலம்பிக்கிட்டு இருந்தாரு. எவ சொல்ல வந்தாரு. ஆனா பாத்திலே நிறுத்திட்டு வேற பேசினாரு. நான் அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். நாம உங்களை ரொம்ப நாளா கவனிக்கிறேன். உங்க வீட்டு பிரச்சனையில நிறைய விஷயத்த மறைக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. எதாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அவரும் ஆமா நான் நிறைய மறைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட உங்க பொண்டாட்டி இன்னும் சண்டை போடுறாங்கன்னா உங்க மேல ஏதாச்சும் தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு பிரச்சனை தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரு. ஆனா நம்ம எத்தனை வருஷமா பழகுறோம், எவ்வளவோ பேசிருப்பான், மனசு விட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு அவரு என்கிட்ட ஷாக் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. அதை கேட்டவுடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டே சுதர்சன், எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை. நான் இந்த 2 பேரும் டெய்லி வீக்ல பஜனை நடத்துவோம். இப்படி பஜனை நடத்தும் போது எனக்கு இன்னொரு ஆளை கூட சேர்த்து வீக்லே தானா பஜனை நடப்போம்னா ஒரு ஆசை இருக்கு. அதை என்னோட மனைவி இதை சொன்னான். அதுக்கு அவ சம்மதம் சொன்ன மாட்டான். இதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொன்னாரு. நான் இதை கேட்டு அவர்கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாம அப்படியே வேணா இருந்தேன். திரும்ப அவராவே நான் உங்ககிட்ட உண்மை கேட்கவா அப்படின்னு கேட்டாரு. நான் சரி கேளுங்க அப்படின்னு சொன்னேன். நீ வேணா ஒரு நாள் என்னோட வீட்டுக்கு வா, நம்ம 3 பேருமே பஜனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட நிஜமாதான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டேன். உண்மையாதான் சொல்றேன், நீ வாடா அப்படின்னு சொன்னாரு. நானு சரி ஓகே நான் வருவேன், நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 2 நாள் போச்சு. அவங்க பிரச்சனையே சரியாயிடுச்சு. இப்போ அவங்க 2 பேருமே வீக்ல ஒன்னா இருப்பாங்க. ஒரு நாள் எனக்கு அவராவே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாரு. சுதர்சா உங்க வீக்க உனக்கு பொண்ணு பார்த்திருக்கவ என்னோட மனைவி கிட்ட சொல்லியிருக்கேன். அவ உங்ககிட்ட பேசுவா, நீ அப்படியே தானே கொஞ்சமா பேசு அப்படின்னு சொன்னாரு. சரின்னு நானும் அவ கூட பேச ஆரம்பிச்சேன். சுஸ்மிதா என்கிட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா. நான் உடனே அவகிட்ட ஹாய் சுஸ்மிதா அக்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ என்னடா புது மாப்பிள்ள உங்க வீட்டுல உனக்கு பொண்ணு பாத்துறான்லாம்ல, எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா. நானா அவருக்கு உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொன்னேன். அடப்பாவி என்ன மாதிரிதான் வேணுமா அப்படின்னு சொல்லி சிரிச்சா. இப்படிதான் நான் கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமா அவ கூட பேச ஆரம்பிச்சேன். ஒரு 10 நாள் இப்படி பேசினதுக்கு அப்புறமா நான் அவகிட்ட உங்களுக்கும் உங்களோட வீட்டுக்காருக்கும் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னேன். அவ எந்த ரிப்பேவும் அனுப்பாம அப்படியே நான் மெசேஜ் பார்த்துட்டே விட்டுட்டா. நான் அதுக்கப்புறம் என்னோட வேலையை பார்த்து விட்டுருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இது போட்ட மாதிரியே அவ எனக்கு மெசேஜ் பண்ணா. நீ எதை பத்தி சொல்ற அப்படின்னு அவ என்கிட்ட கேட்டா. நான் அவகிட்ட நான் எதை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவ அப்படின்னு மெசேஜ் பண்ணா. நான் அவருக்கு ஓகேன்னு பண்ணாதீங்க, எல்லாருக்குமே ஒரு வித ஆசை இருக்கும், இது அவரோட ஆசை எனக்கு புரியுது, அவ உங்ககிட்ட மட்டும்தான் அந்த ஆசைய தீர்த்துக்கிற முடியும், பாவம் அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டேன். அவ திரும்பவும் சோதமா அப்படின்னு மட்டும்தான் மெசேஜ் பண்ணா. சரி அவளுக்கு இதுல விருப்பம் இல்ல போல அப்படின்னு விட்டுட்டேன். அடுத்த நாள் காலையில எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. சரி இதுக்கு என்னதான் வழி, டெய்லி அந்த ரிப்ளை இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு நாள் இந்த சண்டையை முடிக்கணும் அப்படின்னு அவள் என்கிட்ட கேட்டா. நான் சொன்னேன் உங்க ஹஸ்பண்ட் கேட்கறது நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இதுக்கப்புறம் சண்டையே வராது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ அது எப்படி சரியா வரும் அப்படின்னு கேட்டா. நான் அவகிட்ட நம்பிக்கையான ஆளை வீட்டுக்கு கூட்டியாந்து பஜனை நடத்தினேன், எந்த பிரச்சனையோ வராது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ நான் இதை பத்தி யோசிக்கணும், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் போச்சு. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். எனக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன். வாட்ஸ்அப்ல பேரை பார்க்காம போட்டோவை பார்த்தேன். புதுசா ஒரு பொண்ணு மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் தான் நான் பார்த்தேன் அது என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் சுஷ்மிதா தான் அப்படின்னு. அவ ஒரு போட்டோ எனக்கு அனுப்பியிருந்தா. பார்த்த உடனே எனக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் உடனே அவகிட்ட அக்கா நீங்க வேற லெவல்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு டே அக்காவோட அழகை நீ ரசிக்கிறியா அப்படின்னு கேட்டா. பதிலுக்கு நானும் ஒரு ரிப்ளை பண்ணேன். இப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ என்கிட்ட டே உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்னு சொன்னா. நான் என்ன அப்படின்னு கேட்டேன். யோசிச்சு பார்த்தேன், என்னாலையும் வீட்டுல பஜனை நடத்தாம இருக்க முடியாது, நான் என்னோட புருஷங்கிட்ட ஓகே சொல்ல போறேன் அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணான். அப்ப நான் உடனே அவர்கிட்ட ஓகே சொல்றீங்களா, அப்ப நானும் பஜனைக்கு வைப்பேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ டே என்ன விளையாடலையா அப்படின்னு எனக்கு கோபமா ஒரு மெசேஜ் பண்ணா. நான் உடனே அவளுக்கு கால் பண்ணேன். அவளும் அந்த காலை அட்டன் பண்ணா. அக்கா பயப்படாதீங்க, என்னை பற்றி உங்களுக்கு 2 வருஷமா உங்களுக்கும் உங்களோட வீட்டுக்காருக்கும் எல்லா விஷயமும் நல்லா தெரியும், அதனால நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்லயே பஜனை நடத்துவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ சரி எனக்கு ஓகே தான், என்னோட புருஷனுக்கிட்ட இதை பற்றி நான் கேட்கிறேன், அவர் ஓகே சொன்னா நம்ம 3 பேருமே நம்ம வீட்லயே பஜனை நடத்தலாம் அப்படின்னு சொன்னா. நான் அவர்கிட்ட சொன்னேன், அக்கா உங்க கூட பஜனை நடத்துறதுக்கு அவருமா என்ன கூப்பிட்டாரு, இது எல்லாமே அவருமா எனக்கு ஏற்பாடு பண்ணாரு அப்படின்னு சொன்னேன். இதை கேட்ட உடனே அவளுக்கு தூக்கி அறி போட்டுருச்சு. சரி இதை பற்றி நம்ம சண்டே பேசலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா சண்டே அவங்களோட வீட்டுக்கு போனேன். வீட்டுல அவங்க 2 பேருமே இருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போனப்ப பஜனைக்கு தேவையான வாழைப்பழத்தை நான் ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல 3 பேருமே ஜாலியா பேசிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவ பஜனைக்கு தேவையான வாழைப்பழத்தை என்கிட்ட கூடுறா அப்படின்னு சொன்னான். நானும் நான் வச்சிருந்த வாழைப்பழத்தை அவகிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் சுஷ்மிலாவோட புருஷன் வச்சிருந்த வாழைப்பழத்தை எடுத்து அவகிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் எல்லாருமே உண்மை அவங்க வீட்டுல பஜனை நடத்தினா, நல்லா சத்தமா பாட்டு பாடி பஜனை நடத்தினா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த மாதிரி ஜலகை கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.